அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஏர் வெசல்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். இது மேலே மூடப்பட்டும் கீழே சிறு துவாரமும் உள்ள வெசல் ஆகும். மேல் பகுதியில் அழுத்தப்பட்ட காற்றும் கீழ்ப்பகுதியில் நீரும் உள்ளன. அழுத்தப்பட்ட காற்றால் செயல்படுவதால் இது ஏர் வெசல் என அழைக்கப்படுகிறது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் வெசல். ஆன் சக்ஷன் சைடு, செப்பரேஷன் ஏற்படாததால் நீர் ஓட்டம் தடைபடாது. செப்பரேஷன் ஏற்படாததால் பம்பின் வேகத்தை அதிகரிக்கலாம். சக்ஷன் பைப்பில் உராய்வினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு குறைகிறது. ஆன் டெலிவரி சைடு, யூனிஃபார்ம் டிஸ்சார்ஜ் கிடைக்கிறது. டெலிவரி பைப்பில் உராய்வினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு குறைகிறது. ஒர்க்கிங் ஆஃப் ஏர் வெசல். சிலிண்டருக்கு அருகில் சக்ஷன் பைப் மற்றும் டெலிவரி பைப்களில் ஏர் வெசல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சக்ஷன் பைப்பில் உள்ள ஏர் வெசல் வேலை செய்யும் விதம். முதல் பாதி சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் வேகமாக நகர்கிறது. எனவே சிலிண்டரில் ஏற்படும் வெற்றிடத்தின் அழுத்தம் வெகுவாக குறைந்து செப்பரேஷன் ஏற்படலாம். ஆனால் சக்ஷன் பைப்பில் ஏர் வெசல் பொருத்தப்பட்டுள்ளதாலும் அதிலுள்ள நீர் சிலிண்டருக்குள் உடனே சென்று விடுவதாலும் செப்பரேஷன் ஏற்படாது. அடுத்த பாதி சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் மெதுவாக நகர்கிறது. எனவே கிணற்றிலிருந்து சக்ஷன் பைப் வழியாக மேலேறும் நீரில் ஒரு பகுதி ஏர் வெசலுக்குள் செல்கிறது. இது அடுத்த சைக்கிளின் முதல் பாதி சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் சிலிண்டருக்கு அனுப்பப்படும். இவ்வாறு சக்ஷன் பைப்பில் உள்ள ஏர் வெசல் வேலை செய்வதால் செப்பரேஷன் தவிர்க்கப்படுகிறது. டெலிவரி பைப்பில் உள்ள ஏர் வெசல் வேலை செய்யும் விதம். முதல் பாதி டெலிவரி ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் வேகமாக நகர்கிறது. எனவே சிலிண்டரிலிருந்து அதிகமான நீர் வெளியேறுகிறது. அதில் ஒரு பகுதி ஏர் வெசலுக்குள் சென்று விடுகிறது. மீதியுள்ள நீர் டெலிவரி பைப் வழியாக சீரான அளவில் வெளியேறுகிறது. அடுத்த பாதி டெலிவரி ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் மெதுவாக நகர்கிறது. எனவே சிலிண்டரிலிருந்து குறைவான நீர் வெளியேறுகிறது. இதனுடன் காற்றின் அழுத்தத்தால் ஏர் வெசலிலிருந்து வெளிவரும் நீரும் சேர்ந்து கொண்டு டெலிவரி பைப் வழியாக சீரான அளவில் வெளியேறுகிறது. இவ்வாறு டெலிவரி பைப்பில் உள்ள ஏர் வெசல் வேலை செய்வதால் யூனிஃபார்ம் டிஸ்சார்ஜ் நமக்கு கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.